அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் சண்முகம். இன்றைய சிந்தனை, ஒரு அரசன் ஒரு போட்டி ஒன்று அறிவிக்கிறான். அந்த போட்டி என்னன்னா, நம்ம அரசவை கதவை யாரு திறக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு நாட்டை நான் எழுதி வைக்கிறேன்னு சொல்றான். அவங்களால அந்த கதவை திறக்க முடியல, அந்த போட்டியில தோத்துட்டாங்க அப்படின்னா அவங்க கைகள் வெட்டப்படணும்னு ஒரு அறிவிக்கை விடுறாங்க. இதை கேட்ட மக்கள் எல்லாரும் பயப்படுறாங்க. அப்போ ஒரு தைரியமா இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் நான் இதை பண்றேன்னு சொல்றான். இப்போ கூட இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, எப்பா நீ போய் கதவை திறக்க முடிஞ்சா ஓகே, திறக்க முடியலன்னா உன் கையை வெட்டிடுவாங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவன் சொல்றான், நான் அந்த கதவை திறந்தா எனக்கு ஒரு நாடே கிடைக்கும், நானும் ஒரு அரசனா மாறிடுவேன். ஆனா திறக்க முடியல அப்படின்னா என் கைகள் வெட்டப்படும், எனக்கு நல்லா தெரியும். ஆனா போறது கைகள் தானே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு தைரியமா ஒரு முடிவெடுத்து போறான். அந்த போட்டியில கலந்துக்கிறான், அந்த கதவை ஓபன் பண்றான். ஏன் சடனாக ஓப்பன் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கதவு தாப்பாலே போட கிடையாது. நாம் சில முயற்சிகள் செய்யும் போது சில முயற்சிகள் நம்மளை பயமுறுத்தும், சில விஷயங்கள் நம்மளை காயப்படுத்தும். அதற்காக பயந்துட்டு அதை செய்யாமல் இருந்தோம்னா நம்மளுக்கு அந்த வெற்றிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் கிடைச்சிடாது. அப்போ முயல் ஆமை கதை உங்களுக்கு நல்லா தெரியும். முயலோட தோல்விக்கு காரணம் என்ன தெரியுங்களா? முயலாமலாம். எந்த ஒரு செயலையும் தைரியமா முன்னெடுத்து நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்னா வெற்றி நிச்சயம், நல்லதே நடக்கும்.